நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் நாளும் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும். பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சிலுவை தேசமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து வாழ வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் எந்த நாளும் உந்தன் நாமம். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் எந்த நாளும் உந்தன் நாமம். வரங்கள் கனிகள் எல்லா நாளும். நீங்களும் பாடுங்களேன். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பணி செய்து வாழ வேண்டும். வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்து வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் எந்த நாளும் உந்தன் நாமம். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் நாவி உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் நித்திய நித்தியமாய் பாட வேண்டும். ஹல்லேலூயா. குட் ஸ்டார்ட் மூலமாக நீங்கள்
எங்களோடு கூட இணைந்திருக்கிறதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் ஸ்டார்ட் என்று நாங்கள் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறது எதற்காக? வாழ்க்கையின் எந்த காரியமானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, சமுதாய வாழ்க்கையானாலும் சரி, பிள்ளைகளை வளர்க்கிறதுனாலும் சரி, குடும்பத்தை நடத்துறதுனாலும் சரி, தனிப்பட்ட கர்த்தரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையினாலும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆதியில் எல்லாவற்றிலும் முதலாவது தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, என் வாழ்க்கையின் ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தை எனக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் அப்படி தேவனை முகமுகமாய் சந்திக்க வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், அவருடைய தயவினாலே மனுமக்களுக்கு அவரே இரட்சிப்பின் ஊற்றாக மாறினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனிதன் இனி என் இரட்சிப்பு கர்த்தரே என்ற இடத்திற்கு அவன் வருகிறான். தேவனுடைய கோபம் நீங்கி விடுகிறது. இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலேயே, நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். ஹல்லேலூயா. கோபமெல்லாம் போயிடுச்சு. ரட்சிப்பின் ஊற்றினிடத்தில் நீங்களும் நானும் வந்து தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறோம். ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா மகிழ்ச்சியின் தண்ணீர், ஆரோக்கியத்தின் தண்ணீர், சந்தோஷத்தின் தண்ணீர், விடுதலையின் தண்ணீர். ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் தாகம் தீர்க்கிற தண்ணீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான காரியம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யோவான் 4வது அதிகாரத்தில் அவர் பிரயாணம் பண்ணி போய் ஒரு கிணற்று அருகே உட்காருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது? ஒரு ஸ்திரீ அங்கே வராங்க. அந்த ஸ்திரீட்ட கர்த்தர் சொல்லுகிறார், தாகத்துக்கு தா என்று அவர் சொல்லுகிறார். பேச ஆரம்பிக்கிறார். சமாரியா பெண் தான், ஆனால் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும்போது அந்த அம்மாவுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா முதலாவது இந்த நபர் யூதர் என்று தான் அவள் நினைத்தாள். ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசி வரைக்கும் தன்னை யார் என்றே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தவில்லை. டாக்கிங் ரொம்ப நேரம் போகுது. ஆபிரகாமை பற்றி பேசுகிறாங்க. இந்த கிணறு ஆபிரகாமின் கிணறு, மிருக ஜீவன்கள் இதெல்லாம் குடிச்சது அப்படின்லாம் பேச்சு வருது. அப்புறம் நீ என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்ற நான் உனக்கு தந்திருப்பேன், ஒரு காலம் தாகம் உண்டாமலும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் நான் ஒருவனுக்கு கொடுக்கும் தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கிறவனுக்கு. ஆனால் நான் ஒரு தண்ணீரை கொடுத்தேன்னா ஒரு நாளும் தாகமே அடைய மாட்டேன். அங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், ஓ ஹல்லேலூயா, தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி. கோபம் இல்லைங்க, இப்போ மகிழ்ச்சியின் தண்ணீரை நீங்கள் பருகலாம், ரட்சிப்பின் தண்ணீரை நீங்கள் பருகலாம். ரட்சிப்பின் ஊற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? கோபமே இல்லை, இது ஒரு ஊற்று, இது ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த ஸ்திரீ அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. 5 புருஷர் இருந்தாங்களாம். 5 புருஷர் இருந்தாலும் இவங்களுடைய மனநிலை இருந்து இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இப்போ உனக்கு அவர் புருஷனும் இல்லை, இப்போ இருக்கிறவர்லாம் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்ளுகிறோம், அவங்கெல்லாம்
எருசலேமில் தொழுது கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேச்செல்லாம் போய்கிட்டே இருந்தப்ப கடைசியாக அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அப்போ ஒரு கன்க்ளூஷனோட தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறாள். என்ன கன்க்ளூஷன்? இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்துடும். கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார். அவர் வந்துட்டா எல்லாம் சரியாயிரும். எல்லாவற்றையும் அவர் அறிவிப்பார். குழப்பம் இருக்காது, கலக்கம் இருக்காது, எந்த விதமான சண்டையும் சச்சரவும், நீ பெரிய ஆள் நான் பெரிய ஆள், சமாரியன் பெரியவன் இல்லைன்னா யூதன் பெரியவன், இல்லைன்னா யூதன் பெரியவன் சமாரியன் சிறியவன், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். நான் சொல்லுகிறேன், அந்த அம்மா அப்படி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. மேசியா எனப்படுகிற ஒருவர் வருவார். அவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். இப்போ உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கோங்க, என் குடும்பத்தை எடுத்துக்கோங்க, நம்முடைய சபையார் எல்லாரையும் எடுத்துக்கோங்க. என்ன காரியம்? இப்போ வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டார். பிறந்தாரா இல்லையா? பிறந்தார். வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்தார். மரித்தாரா இல்லையா? மரித்தார். உயிரோடு எழுந்தாரா இல்லையா? ஆமாம், உயிரோடு எழுந்தார். இப்போ உயிரோடு எழுந்த இந்த மேசியா நம்ம வீட்டுக்கே வந்துட்டார். இப்போ என்ன நடக்குது? அற்புதமான விதத்தில், அதிசயமான விதத்தில் தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சு, நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ என்னாச்சு? எனக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து இனி தாகமே வராதபடிக்கு, இனி ஒரு தெய்வத்தை தேடாதபடிக்கு, எந்த தெய்வத்தையும் தேடாதபடிக்கு, இவரிலேயே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் நாம் அவருக்குள்ள இருந்து அவருடைய ரட்சிப்பின் நீரூற்ற பருகிற. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லவா? ரட்சிப்பின் நீரூற்று அப்படிங்கிறது இங்கே எதை சொல்லப்பட்டிருக்கிறான்? அவருடைய கிருபை. அவருடைய கிருபையை தேவன் நமக்கு அளவில்லாமல் கொடுத்துட்டார். அளவில்லாமல் கொடுத்துட்டார். அளவில்லாத ஒரு தேவ கிருபை உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளையின் மேலே, உங்களுடைய தொழிலின் மேலே, உங்களுடைய பிரயாணத்தில், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அளவில்லாத கிருபையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த ரட்சிப்பின் நீரூற்று அப்படியே உங்களுக்குள்ளே வந்துடுச்சு. நீங்கள் அதை பருக ஆரம்பிச்சிட்டிங்க. இனி தாகமே வராது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை எனக்கு எல்லா விடுதலையும் தரும். அவரை நான் சந்திக்கிறேன். அவருடைய வார்த்தையை சந்திப்பதும் அவரை சந்திப்பதும் ஒன்று தான். அவர் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார். அவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் அறிவிப்பார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தொழுது கொள்ளணும். இந்த மலையில் மாத்திரம் இல்லைப்பா, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துருச்சுன்னு இயேசு கிறிஸ்து அங்கே கன்க்ளூஷன் பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் இந்த அம்மா மேசியா ஒருத்தர் வருவார். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு மேசியா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் குடும்பத்துக்கு மேசியா இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய ரட்சிப்பின் ஊற்றில் நான் ஒவ்வொரு நாளும் பானம் பண்ணி மகிழ்ந்திருக்க என்னை அழைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் ஊற்று கிருபையின் ஊற்று, இரக்கத்தின் ஊற்று, கருணையின் ஊற்று. கோபத்துக்கு அங்கே இடமே இல்லை. தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த கிருபை ரட்சிப்பு மகா பெரிய ஊற்று. ஹல்லேலூயா. இன்னும் இந்த ரட்சிப்பின் ஊற்ற பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பிடப்பட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருந்து அந்த ஜீவ ஊற்றுக்குள்ளே நடத்துகிறார்னு வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்கிட்டு நம்முடைய மனசில் நான் எந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறேன்ற ஒரு உணர்வோடு இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ரட்சிப்பின் நீரூற்று. சொல்லுங்கள், ரட்சிப்பின் நீரூற்று என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது, என் குடும்பத்தில் வந்திருக்கிறது. நான் அதை பருக போகிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து
மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். இந்த அதிகாரமே இயேசு கிறிஸ்து 11வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்து அறிவித்த பிறகு 12வது அதிகாரத்தில் இங்கே இயேசுவை குறித்து வருகிறது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அநேகருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ஸ்திரீ, அந்த கிணற்று அருகே இயேசுவை சந்தித்த ஸ்திரீ. ஆனால் தேவன், நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நீ கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு நீரூற்ற கொடுத்து தாகம் உண்டாகாதபடிக்கு ரட்சிப்புக்குள்ளே உன்னை நடத்துவேன்னு சொல்லி நடத்திட்டார். அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே போய் இயேசுவின் ரட்சிப்பு அந்த ஊர் முழுவதும் போயிடுச்சு. யார் ஒருத்தங்க கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து, அதே போல் அவங்கள கொண்டு ஒரு ஊரையே ரட்சிக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களை மட்டும் ரட்சிக்கல, உங்களை கொண்டு ஒரு ஊரையே ரட்சிக்க, ஒரு தெருவையே ரட்சிக்க, அநேகரை ரட்சிக்க தேவன் உங்களுக்குள்ளார அவருடைய நீரூற்ற கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் அப்படி எதிர்பார்க்குறீங்களா? நாம் எதிர்பார்ப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? உங்கள் பிள்ளைகளுக்காக தேவன் இருக்கிறார். ஆமாம், அவருடைய கோபம் என் பிள்ளை மேலே இல்லை. நிச்சயமாக அவருடைய கிருபையின் ஊற்று என் பிள்ளை மேலே வரும். இந்த நீரூற்று அவரே ரட்சிப்பாக மாறிடுறார். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்களும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு போர் போட்டு அந்த நீரூற்றை எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே என் ரட்சிப்பு, அவர் நீரூற்றுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்குவார். அவரே. நல்லா கவனிங்க, கிருபைங்கிறது ஒரு நீரூற்று, இது அவரே புறப்பட பண்ணுகிறார். இது எப்படி சொல்கிறேன்? கிருபைங்கிறது இட்ஸ் நாட் அ லோன். இது லோன் கிடையாது. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி அடைச்சாதான் ரட்சிப்பு கிடைக்கும்ன்றது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு இது லோனு. அதனால என்னுடைய கிரியைகளை கொண்டு, என்னுடைய செல்ஃப் எஃபர்ட் மூலமாக இந்த கிருபையை நான் அடைக்கணும் அப்படின்றது கிடையாது. கிருபைங்கிறது கடன் அல்ல, லோன் கிடையாது. இது இட் இஸ் அ கிஃப்ட். ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னமும் சரி, நீங்கள் எந்த ப்ரைஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சந்தித்தால் போதும், இயேசுவை சந்தித்தால் போதும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப அறையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரை சந்திக்க ஆரம்பிங்க. இந்த ரட்சிப்பின் நீரூற்று நீங்கள் பருக முடியும். நம்ம பாடுவோமா? இந்த ரட்சிப்பின் நீரூற்றுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, சமாதானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் தேர். எல்லாமே இருக்குது. எதுக்குள்ள? ரட்சிப்புக்குள்ள, கிருபைக்குள்ளார. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கூலி கொடுத்தே ஆகணும். அது கிரியை நிமித்தம் நடக்கிற காரியம், இது கிருபை நிமித்தம். ஒன்றே ஒன்று, மேசியா எனப்பட்ட ஒருவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் தீர்த்து விடுவார். சொல்கிறீங்களா? என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? என் குடும்ப காரியங்களை, என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களை, என்னுடைய சபைக்கு அடுத்த காரியங்களை, எல்லாவற்றிலும் மேசியா என்னும் இரட்சகர் பார்த்து கொண்டார், பார்த்து கொள்ளுகிறார். அவரிடத்தில் என் நம்பிக்கையை வைக்கிறேன். நீரூற்ற நான் பருகிறேன். கிருபை என்னும் நீரூற்றில் நான் மகிழ்ச்சியாக மொண்டு கொள்கிறேன். டெய்லி மொண்டு கொள்ளுங்க. டெய்லி ஆசீர்வாதத்தை நீங்கள் மொண்டு கொள்ளுங்க. மொண்டு கொள்ளலாமா? இதை பாடுவோமா? ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். என் குடும்பம் வாழணும் ஆண்டவரே.
உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் குடும்பம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் இந்தியாவெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம். பாவமான ஸ்வாவம் எல்லாம் நீங்க வேண்டும். பாவமான ஸ்வாவம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். நாம் ஜெபிப்போமா? நேரலையில் பார்க்குற எல்லா தெய்வ பிள்ளைகளும் இன்னைக்கு மனசில் வைங்க. ரட்சிப்பின் ஊற்றுகளில் மொண்டு கொண்டு மகிழ்ந்துருங்க. ஹல்லேலூயா. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களை நீங்கள் அற்புதமாக ரட்சித்து கிருபையின் ஊற்றுகள் இடத்துல எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. உம்முடைய குமாரனை அனுப்பி எங்களை புரிய வைத்ததற்காக நன்றி. சமாரியா ஸ்திரீ மெய்யாகவே இவர் உலக இரட்சகர் என்று கண்டு கொண்டால் உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது ஆண்டவரே. எல்லா கலக்கங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், எல்லா விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளியை இயேசுவின் நாமத்தினால வைக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு எங்களிடத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இரட்சகர் இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக இரட்சகர், என் குடும்ப இரட்சகர் என்று ஒவ்வொரு நாளும் தேவரீர் உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தவும், மரியாதையாய் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கவும், அதனுடைய ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்தும், எழுத்தினுடைய அங்கமும் ஒரு உறுப்பாகிலும் ஆண்டவரே ஒளிந்து போவதில்லை என்கிற அறிவோடு வாழ உதவி செய்யுங்க. உங்கள் கோபமெல்லாம் நீங்கிருச்சு என்கிற அறிவை தாருங்க. ரட்சிப்பின் நீரூற்று இடத்துல வந்து நாங்கள் மகிழ்ச்சியாய் முண்டு கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை, இந்த நாளுக்கான கிருபையை, இந்த மாதத்திற்கான கிருபையை பிள்ளைகளுக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக நாங்கள் முண்டு கொள்ளுகிறோம். ஆவியானவர் எங்களை அப்படி அற்புதமாய், அதிசயமாய் நீங்கள் பிளஸ் பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி.
பெரிய கிருபைக்குள்ளாக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். முந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் முந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாளில் முந்தன் நாமம் பாட வேண்டும். இந்த நாளில் உம்மோடு பேச வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ரட்சிப்பின் நீரூற்றுகளிலே நீங்கள் போய் மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கள். God bless you.